கால புருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி ரிஷப ராசி மாதிரி யாருமே ரொம்ப நாகரிகமாக இருக்க முடியாது. எதுலேயுமே ரொம்ப நாகரிகமான குணம் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இந்த ராசியில் பிறந்துட்டா தன்னம்பிக்கையை விடவே மாட்டாங்க. எங்கே தப்பு நடந்தாலும் சரிங்க, தட்டி கேட்கக்கூடிய தைரியம் கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 6/3/2026 முதல் 24/8/2028 வரைக்கும் சனி பகவான் லாப வீட்டில் ஆட்சி பெற்று அமர போகிறாரு. இதனால உங்களுக்கும் சரி உங்கள் பேச்சுக்கும் சரி முக்கியத்துவம் கிடைக்கும். குறிப்பாக அள்ள குறையாத பணம் கிடைக்க போகுது. சனி பகவான் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. தொழில் பண்ணுறவருக்கு லாபம் வருமா? நான் கூலி வேலை பார்க்குறேன், எனக்கு எப்படி லாபம் வரும்? என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க, உத்தியோகம் பாருங்கள், அரசியலில் இருங்க, இல்லை என்ன தொழில் செஞ்சாலும் சரி, உங்களினுடைய வாழ்வாதாரத்திற்கு தகுந்தது போல மேன்மையை கொடுப்பாரு. பண ரீதியாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சுமைகள் கட்டுக்குள்ளே வரும். இது போல் சரிங்களா? அது என்ன எப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். அதாவது முதல் விஷயம், ரிஷபத்திற்கு வாழ்க்கை துணை வழியில் மதிப்பு மரியாதை கூடும். வாரிசே இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, நாங்கள் பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் கொலை இல்லை, எல்லாரும் சொல்கிறத நாங்கள் செஞ்சிட்டோம், ஒரு மாதிரி மனசு வெறுத்து போயிருச்சு, குழந்தை வரம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கவங்களுக்கு, குழந்தை இல்லாமல் தவிச்ச தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி ரிஷபராசி பெற்றோர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களினுடைய குழந்தைகளுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ நல்ல வரன் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை பேரன் பேத்திக்கு வரன் அமையல, இப்படி இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். இதில் உங்களுக்கே திருமணம் ஆகலை, திருமண வயசில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணம் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி உடன்பிறப்புகள் அவங்கக்கிட்ட உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். சகோதரிகளுக்கு நல்ல விதத்தில் திருமணம் முடிச்சு வைப்பீங்க. அரசாங்க அதிகாரிகளால் உதவி கிடைக்கும். நீங்களே அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிக்காரகன் நேர்மைக்காரகன் எல்லாத்துக்கும் மேலே கர்மக்காரகன், ஆயுள்காரகன், தொழில்காரகன்னு நிறைய விஷயங்களுக்கு இவர் தான் அதிபதி. ஏன் சொல்கிற அப்படின்னா நவ கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்ற கொடுத்துருக்காங்க இல்லையா, மற்ற கிரகங்கள் இருக்குது. ஆனால் இவரை மட்டும்தான் சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்கவும் அழிக்கவும் தெரியும். இவர் நினச்சா உங்களை பாதாளத்திற்கு கொண்டு போக முடியும். இவர் நினச்சா அடிப்பாதாளத்தில் இருக்கவங்கள ஆட்சிக்கட்டில் அமர வைக்கவும் முடியும். ஸோ அப்படிப்பட்ட இவருடைய கருணை பார்வை, இவருடைய தெய்வீக பார்வை தான் ரிஷபத்திற்கு கிடைச்சிருக்கு. சனி பகவானினுடைய பார்வைக்கான பலன் என்ன தெரியுமா? ரிஷபராசிக்காரங்க, சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு. வீண் கோபம், அலைச்சல், டென்ஷன் இது எல்லாமே வரும், ஆனால் போயிடும். தைரியமாக முக்கியமான முடிவுகளை எடுக்க வைக்கிறாரு. சனி பகவான் உங்களோட 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளினுடைய நடவடிக்கைகளை மட்டும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிக கண்டிப்பு வேணாம், இருந்தாலுமே கண்காணிப்பில் இருக்கட்டும். சில பிள்ளைகள் படிப்பு நிமித்தமாக வேலை நிமித்தமாக உங்களுக்கு கொஞ்சம் விட்டு பிரியிற மாதிரி சூழ்நிலை வருது. ஆனால் அது உங்களுக்கு சுபமாக தான் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. வெளிநாட்டு பயணம் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் கவனமாக கையாளுங்க. வண்டி வாகனத்தை இயக்கும் போது கவனம் தேவை. குடும்பத்தாரோடு இருந்த வம்பு வழக்குகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான நேரம் வந்திருக்கு. அதில் கவனமாக இருங்க. குடும்பத்தார்களோட ஒரு முறை கோயிலுக்கு, உங்களினுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. இல்லை பிரார்த்தனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நினச்சி பாருங்க, யோசிச்சு பாருங்க, இல்லை பெரியவங்க கிட்ட கேளுங்க. ஏதாவது பிரார்த்தனை பெண்டிங் இருந்துச்சுன்னா அதை செஞ்சுட்டு வந்துடுங்க. அப்படி எந்த பிரார்த்தனையும் இல்லைம்மா, ஆனால் நீ சொன்ன நான் கோயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு பூஜையை போட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சனி பகவான் நட்சத்திர சஞ்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம லாபாதிபதியான குரு பகவானின் புரட்டாதியினுடைய சாரத்தில்
6/3/2026 முதல் 2/4/2026 வரைக்கும் சனி பகவான் போகிறாரு. இதனால் தந்தையோட கருத்து மோதல், வீண் செலவெல்லாமே வரும், ஆனால் நீங்கிரும். அதே மாதிரி 2/4/2026 முதல் 1/4/2027 வரைக்கும் சனி பகவான், அதாவது உங்கள் பிரபல யோகாதிபதி இவர் தான். அதை முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. ஏன் அந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறது? ஸோ யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இவர் தான். ஸோ இவர் தன்னோட சொந்த ராசியான உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உங்களுக்கு பொன் பொருள் சேரும், புதுசாக வேலை அமையும், புதுசாக தொழில் அமையும், வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் வக்ரத்தில் போகிறதுனால கொஞ்சம் வீண் அலைச்சல், காரியத்தடை எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் காலம் அப்படின்னு சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதாவது சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகக்கூடிய அந்த நேரம் காலத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு, ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்கிறதுக்கு அது எல்லாமே திட்டம் போட்டு செஞ்சு முடிச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏகபோக வாழ்க்கை வரப்போகுது. தனபூர்வ புண்ணியாதிபதியான புதனுக்குரிய ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் போறாரு. இதனால திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் சிலருக்கு, புதுசாக வீடு அமையும், வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். இது எல்லாமே எடுத்து உங்களுக்கு இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சனி பகவான் வக்ரத்தில் போகிறாரு. முன்கோபம், உடல்நல குறைவு வந்து போகும். அதே மாதிரி இல்லத்தரசிகள பெண்களுக்கு விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் சேரும். நான் என்னோட நகை நட்டுக்களை அடகு வச்சுருக்கேன், சொத்து பத்துக்களை அடகு வச்சுருக்கேன், கடன் சுமை இருக்குன்னா கூட அது எல்லாத்தையும் மீட்கக்கூடிய நேரம். கடன் பாக்கிகள் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய நேரம். பணியிடங்களில் நிம்மதி பிறக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு தொடர்புடைய நிறுவனங்கள் கிட்ட புதிய ஒப்பந்தங்கள் செய்வீங்க. நிறுவனத்திற்குரிய புகழ் கூடும். தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமாக விற்று தீப்பீங்க. வாடிக்கையாளர்களினுடைய தேவைகளை தெரிஞ்சு செயல்படுறதுனால லாபம் அதிகமாகும். ரியல் எஸ்டேட்டு, பதிப்பகம், சிமெண்ட் வகைகளில் லாபம் அடைவீங்க. பங்குதாரர்கள் உங்களினுடைய கோரிக்கைகளை ஈர்த்து நடந்துக்குவாங்க. உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய நிர்வாக திறமைகள் கூடும். புதிய பொறுப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மூத்த அதிகாரிங்க உங்களினுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சம்பளம் உயரும், பதவி உயர்வு உண்டாகும். சிலர் அதிகம் உள்ள வேலைகளுக்கு மாறுவீங்க. சம்பளம் அதிகம் உள்ள வேலைகளுக்கு மாறுவீங்க. வேலை மாற்றம் இருக்குது. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு தெற்கு திசை அறியாமல் தவிச்சிட்ருக்க உங்களுக்கு வாழ்க்கையில் திடீர் திருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதாக அமையும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது மட்டும்தானா அப்படின்னு கொஞ்சமாக நிறுத்திட முடியாது. வெற்றியும் பணமும் குவிய போகுது. நவ கிரகங்களில் நீதிமான்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் நேர்மை, ஒழுக்கம், நீதி, கடமை, வேலை, தொழில் இது எல்லாத்துக்கும் காரணமானவரா? இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு மாற்றத்தை, ஏற்றத்தை கொடுப்பாரு. பாரபட்சம் பார்க்காம உங்களினுடைய பலன்களுக்கும் உங்களினுடைய செயல்பாடுகளுக்கும் தகுந்த பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. சனி பகவான் மகரம் மற்றும் கும்பராசியினுடைய அதிபதியாக இவர் இருக்காரு. ஒரே ராசியில் 2.5 வருஷம் பயணம் பண்ணக்கூடியவர். ஸோ இவர் இவரோட நட்சத்திரத்துக்கே மாறுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு யோகத்தை தரப்போகுது. குறிப்பாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியா ரிஷப ராசி மாற போறீங்க. அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை பெற போறீங்க. எந்த வேலை நீங்க செஞ்சாலும் சரி அதுல நல்ல வெற்றி கிடைக்கும். வாழ்க்கை துணையும் உறுதியா இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க. நண்பர்களும் சரி, குடும்பத்தாரும் சரி உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. எல்லா கஷ்டமான காரியங்களையுமே ஈஸியா முடிச்சுக்க போறீங்க. தொழில் ரீதியா சிறப்பா இருக்க போகுது. வணிகர்களுக்கு எதிர்காலத்துல நல்ல லாபத்தை பெறக்கூடிய புதிய ஒப்பந்தம் எல்லாமே கைக்கு கிடைக்கும். ஸோ மதிப்பு மரியாதை அதிகமாகுது. உழைப்பிற்கேற்ற நல்ல பலன். எதுக்குமே பயப்பட வேண்டாம். புதுசாக வண்டி வாகனம் அமைது. எல்லா துறைகளிலுமே சிறப்பாகவும் இருக்க போறீங்க. நிதிநிலையில் நல்ல உயர்வு கண்டிப்பாக ஏற்படும். பணவரவு அதிகமாகும். மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு போகும். இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் தன்னோட சொந்த வீடான கும்ப ராசியிலிருந்து குருவோட வீடான மீன ராசிக்கு மாறுறாராம்.
இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். ரிஷபராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ரிஷபராசிக்காரர்களே, ரிஷபம் அப்படின்னாவே தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஒரு பொருட்டா கூட யார்கிட்டையுமே காட்டிக்காதவங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. ஆனால் அது ஒரு சம்பவமாக வராதுங்க. உங்களுடைய ஒரு சின்ன முடிவு, நீங்கள் எடுக்கிற அந்த சின்ன முடிவு வாழ்க்கையே புரட்டி போட போகுது. ராகு கேது பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களோட வாழ்க்கையில் பல விஷயங்களை கொண்டு வரப்போகுது. உடனே இந்த காணொளி நட்சத்திர பயிற்சிகளை பற்றியது அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வராதீங்க. உங்களினுடைய பணநிலை முழுவதுமாக மாறப்போகுது. கவனமாக கேளுங்க. அடுத்த 45 நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக வரும். ரிஷபம், வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை அடையக்கூடிய காலந்தேர்ந்தாங்க இது. நீங்கள் என்னதான் சம்பாதிச்சாலுமே பணம் பத்தலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த பணத்தை ரிஷபத்திற்கு பிரபஞ்சம் இன்னொரு வழியில் தரப்போகுது. ஒரு சைடு இன்கம் உங்களுக்கு அதிகமாக போகுது. அதை இன்னொரு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது இதில் ஏதாவது நமக்கு ஆபத்து நேர்ந்துடுமா அப்படிங்கிற சந்தேகம் நிச்சயமாக உங்களுக்குள்ள வரும். இது சரியா இல்லை தப்பா, நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்பீங்க. மிகப்பெரிய அளவில் இந்த நேரத்தில் உங்களினுடைய உள்ளம் சொல்லும், இது சாதாரணமான வாய்ப்பு கிடையாது, இதுக்காகத்தான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. அதாவது தலை குனியாத இடமே கிடையாது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் நீங்கள் தான் முதலாளி. ஆனால் குடும்பத்துக்குள்ள உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலுமே அதை காதில் கூட வாங்கிக்க மாட்டாங்க. அந்த நிலைமையிலிருந்து ரிஷபம் வெளியே வரப்போகுது. நீங்கள் அவமானமானதாகவும் கீழ்த்தனமாகவும் பேசியவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு. இந்த காலகட்டத்தில், அதாவது அடுத்து வரக்கூடிய 45 நாட்களில் உங்களினுடைய மனம் 2 பக்கமாக போகும். இதை நம்ம செய்யலாமா இல்லை வேண்டாமா, நம்ம எந்த விதமான ரிஸ்க்குமே எடுக்காமல் சேஃபாகவே இருந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எண்ணங்கள் வரும்போது நீங்கள் எதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்தை தான் சுழற்சி முறையில் திரும்ப திரும்ப அனுபவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வாழ்க்கையே உங்களை கையை பிடிச்சி இழுக்குது. நீ இன்னமும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு விதியே உங்களோட அறிகுறிகளை காட்டும். அந்த அறிகுறிகளை நீங்கள் சரியாக நிராகரித்து கிரகித்து கொள்ள வேண்டும். மிகப்பெரிய அளவில் ரிஷபம் துணிஞ்சு முடிவெடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய உயரத்தை சென்றடைய முடியும். தைரியமாக முன்னேறி நடங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றியில தான் முடியும். காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபத்திற்கு சுக்கிரனும் சனியும் சேர்ந்து சில செயல்களை செய்ய ஆரம்பிக்க போகுது. அதாவது சுக்கிரன் என்ன செய்யும் அப்படின்னா, வாய்ப்புகளை உங்களுக்கு வாரி வழங்கும். நீங்கள் இது நாள் வரைக்கும் எதுக்காக காத்துட்டு இருந்தீங்களோ அந்த காரியங்களை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தும். அந்த தருணத்தில் சனீஸ்வரன் இருள் கிரகமான சனி என்ன செய்யும் அப்படின்னா உங்களை சோதிக்கும். நீங்கள் பேராசை பின்னாடி போறீங்களா இல்லை நிதானமாக வெற்றியை பின்தொடர்ந்து போறீங்களா அப்படின்னு. அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ரிஷபத்திற்கு பல நாள் கனவு சொத்து வாங்கணும் அப்படின்னு, நமக்குன்னு ஒரு கால் நிலமாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த 2026 நீங்க நிலத்துக்கு சொந்தமாக கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது மிகப்பெரிய அளவுல நிலத்தை நீங்க வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். அதாவது நீங்க ஆசைப்பட்டதை விட அதிகமான நிலம் உங்களோட கண்முன்னே நிற்கும். நீங்க அந்த தருணத்துல நிதானமா நிறுத்தி முடிவெடுக்கணும். 1க்கு 100 முறை பல விஷயங்களை அலசி ஆராயணும். ஆழம் தெரியாம
தெரியாமல் தயவு செஞ்சு காலை விடாதீங்க. விதி எப்போவுமே உங்களுக்கு தேவையான பதிலை நேரடியாக தராது. இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது டைரெக்டாக ஒரு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. குழப்பங்கள் ஏற்படும், தாமதங்கள் அந்த இடத்துல உருவாகும். அந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய சூழ்நிலைகளும் ரிஷபத்திற்கு ஏற்படுங்க. அந்த தருணத்தில் யாரை நம்பியுமே பணத்தை வந்து தராதிங்க. உங்களோட திறமைக்கு கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய சூழ்நிலைகள் அமைஞ்சுது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள். இந்த 60 நாட்களில், அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் யாரை நம்பியும் எந்த விதமான அதிகமான தொகையும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒப்படைக்காதீங்க. மிகப்பெரிய அளவில் ரிஷபம் வந்து ஏங்கிக்கிட்டு இருந்த தருணம் வந்து போகுது. நீங்கள் எந்த கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. அதாவது நமக்கு நாள் நல்லது நடக்கும்போது 7 கெட்டது கூடவே வருமா. அந்த கெட்டதை தர்றது கேது. அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ராகு கேதுவோட பயிற்சி ஒரு மனிதனை உச்சிக்கும் கொண்டு செல்லும், அதால பாதாளத்திற்கும் கொண்டு தள்ளும். ராகு உங்களோட வாய்ப்புகளை தரும், ஆசைகளை தூண்டும். கேது அதே நேரத்தில் மிகப்பெரிய துன்பங்களையும் அந்த ஆசைக்கு பின்னாடி வைத்திருக்கும். எடுக்கக்கூடிய அந்த முடிவை சரியா எடுத்தாலே போதுங்க, வாழ்க்கை முழுசுமா மொத்தமா மாறிடும். எதிர்பாராத பணவரவு உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். நீங்க நிலையான வருமானத்தை பெற்றுக்கிட்டே இருப்பீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவித்த பொருளாதார நெருக்கடியில இருந்து வெளியே வர முடியும். நீங்க எதை நினைச்சீங்களோ, எந்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ, வாழ்க்கை உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து போக போகுதுங்க. நீங்கள் என்னதான் மனோசக்தியோட பலமாக இருந்தாலுமே தெய்வ சக்தியோட பலமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவை. நீங்கள் சிவபெருமானினுடைய லிங்கத்திற்கு பூஜைகள் செய்யும் போது மிகப்பெரிய அளவில் சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். அந்த மகேஸ்வரனுடைய அருள் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த விதமான சிக்கல்களிலும் மாட்டிக்காமல் இருப்பீங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய 2 மாதங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஆனால் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு உங்களால் உணரவே முடிவெடுக்கவே முடியாத ஒரு நிலைமையும் வரும். காரணம் என்னன்னா, நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அனுதினமும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. முதல்ல ஆழமாக சிந்திக்கிறத நிறுத்துங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமாக யோசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களினுடைய கண்களுக்கு உண்மைகளும் பொய்யாகத்தான் தெரியும். காரியங்களையும் தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணாதீங்க. வாழ்க்கை வந்து ஒரு முறை மட்டும்தான். உங்களுக்கு சில வாய்ப்புகளை தரும். அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடு திரும்ப வர்றதுக்கு மிகப்பெரிய காலதாமதம் ஆகும். அதனால எந்த ஒரு தருணத்திலையும் நீங்க நினைச்சதை மாத்தி யோசிக்காதீங்க. நீங்க 6 மாசமா ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த காரியங்கள் வரும் பொழுது இதற்கு பதிலாக அதை செஞ்சா நல்லா இருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு தப்பான முடிவை தயவு செஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா விதியின் மீது பழிய வந்து நீங்க போடாதீங்க. ஏன் இவ்வளவு ஆழமா சொல்றேன் அப்படின்னா, ரிஷபத்தோட கைகள்ல பணம் புரள போகுது. நீங்க மிகப்பெரிய அளவுல பணத்தை செல்வத்தை அடைய போறீங்க. வெள்ளிக்கிழமைகளில் உங்களினுடைய மனதை சாந்த நிலையில வச்சுக்கிட்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த பிரபஞ்சத்தில் நன்றிகளை கூறுங்க. நான் இது நாள் வரைக்கும் பல கஷ்டங்களை கடந்து வந்துட்டேன், அதுக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லுங்க. மேலும் நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தெய்வ சக்திகள் என்னோடவே இருப்பதற்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு சொல்லுங்க. எல்லாத்தையுமே நீங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பி வேண்டுங்க. நடக்குமா அப்படின்னு பிரபஞ்சத்திற்கிடமே கேள்வியை கேட்காதீங்க. தெய்வத்துக்கிட்ட கோரிக்கைகளை வைக்காதீங்க. நான் அந்த நிலத்தை வாங்கிடுவேனா அப்படின்னு நீங்கள் நினச்சா வாங்கலாம், வாங்க முடியாமலும் போகலாம். நான் அந்த நிலத்தை வாங்கியே தீருவேன் அப்படின்னு, நான் அந்த வேலையை அடைஞ்சே தீருவேன், நான் மிகப்பெரிய லட்சாதிபதியாக மாறியே தீருவேன் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் முடிவை எடுத்தீங்க அப்படின்னா அந்த எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்தோட ஊடுருவி உங்களுக்கே அந்த எண்ணங்கள் எதிரொலியாக திரும்பி வரும். மிகப்பெரிய அளவில் ரிஷபம் வந்து குடிசையை விட்டு கோபுரத்தை விட்டு நகர்ந்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சனீஸ்வரனை நினச்சிக்கிட்டே சனிக்கிழமை தோறும் மதிய நேரத்தில்
காகத்திற்கு கருப்பு எள்ளை தயிர் சாதத்தில் கலந்து வைங்க. மிகப்பெரிய அளவில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இருள் விலகும். ரிஷபம், இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரக்கூடிய கால நேரம் தாங்க இது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, அடுத்த 2 மாதங்கள் உங்களோட வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமானது. அந்த நாட்களில் மிகப்பெரிய வாய்ப்பு வரும். அது பெரியதாக தெரியாது. நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு உங்களோட வாழ்க்கையே எதிர்காலத்தையே முழுவதுமாக மாற்றும்.